ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபைவ் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதமானது பிறந்துடுச்சு. இந்த ஜனவரி மாதத்துடைய கிரக மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மேசம் ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி 31க்குள் என்ன பலன்கள் கிடைக்க போகுது, இதனால அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கிரக மாற்றம் மேச ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மேச ராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. இந்த ஜனவரி 31க்குள் மேச ராசி நேர்கள் எந்த மாதிரி விஷயத்தில் கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், அதே போல எந்த மாதிரி விஷயத்த நீங்க செய்யலாம் அப்படின்ற தகவலை இந்த வீடியோ முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா மேச ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. ஜனவரி மாத இறுதிக்குள் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மேச ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி 30க்குள் பல்வேறு விதமான நன்மைகளும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அப்படி என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேச ராசியில அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்த நேயர்களுக்கும் இந்த ஜனவரி 31க்குள் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேச ராசி நேயர்களுக்கு இந்த கிரக நிலை கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாங்க. கிரக நிலைகள் இந்த ஜனவரி 31க்குள் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய் மற்றும் ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சனி, அயன சயன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் மேச ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு. அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. 1/1/2025 அன்று புதன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல அடுத்ததாக 14/1/2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல 18/1/2025 அன்று சுகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். கடைசியாக பாத்தீங்கன்னா 28/1/2025 அன்று லாபஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஸோ கிரக மாற்றங்கள் மேச ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி 31 வரை இந்த மாதிரி ஒரு சூழல்ல கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஜனவரி 31க்குள் மேச ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கை என்ன மாதிரி ஒரு விஷயத்தில் மாறப்போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஜனவரி மாதம் மிக சிறந்த பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி என்ன சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு மேச ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, உழைப்பின் மூலம் பலவிதமான நற்பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மன நிறைவு இந்த காலகட்டத்தில் நீங்க அடையக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரமா கண்டிப்பா இருக்க போகுது. அதே போல பாத்தீங்கன்னா குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இந்த நேரத்தில் மேச ராசி நேயர்களுக்கு நடக்கலாம். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கலாம். உங்களுடைய எதிரிகளின் பலம் இந்த காலகட்டத்தில் குறைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கலாம். தர்ம காரியங்களில் இந்த நேரத்தில் நீங்க ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தங்கள் இதனால உங்களுக்கு மறையலாம். சிந்தனையில் ஒரு தெளிவு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மை அடைவீர்கள். வீண் வழக்குகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு அமையலாம். அதே போல மேச ராசினியர்களுக்கு அலைச்சல்களுடன் நடந்த செயல்கள் நல்லபடியாக முடிவடையும். உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல இந்த நேரத்தில் உங்களுக்கு வருமானம் சீராக இருக்கலாம்.
மேல் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். அதே போல மேச ராசியில இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பாத்தீங்கன்னா போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அனைத்தையும் சமாளித்து வரக்கூடிய நேரமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு மிக பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு படிப்படியான வளர்ச்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியலாம். அதே போல மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல விதமான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேசராசி நேயர்களுக்கு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆசைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அது நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லலாம். இது மேச ராசி நேயர்களுக்கான ஒரு காலமா, மேச ராசி நேயர்களுக்கான ஒரு மாதமா கண்டிப்பா இந்த ஜனவரி மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்க போகுது. அதே போல மேச ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்த நேயர்களுக்கும் இந்த ஜனவரி 31க்குள் அவங்கவுங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி விஷயத்துல அவங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல முதலாவதாக பாத்தீங்கன்னா மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி 31க்குள் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் மற்றவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் பகை ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய பேச்சையும் நீங்க குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கலாம். அதாவது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் பிரச்சனை ஏற்படலாம். இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனை நீங்க பேசுறதுனால அது பெரிய பிரச்சனையா மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய பேச்சை இந்த காலகட்டத்தில் குறைப்பது உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படாமல் நீங்க தவிர்க்கலாம். அதே போல நீங்க எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டு கிடைப்பது உங்களுக்கு அரிதான ஒரு விஷயமா இந்த நேரத்தில் இருக்கலாம். சிலரது எதிர்பாராத பேச்சு உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்பவே கவனமா இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்ததாக மேச ராசியில பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த ஜனவரி 31க்குள் உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது நீங்க தீர ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் தீர ஆலோசித்த பின் முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நல்ல விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு செயலை செய்யும் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக செய்யக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேச ராசினியர்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களின் கருத்துக்கு நீங்க மாற்று கருத்து சொல்லாமல் இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரி நடந்து கொள்ளலாம். அடுத்ததாக மேச ராசியில கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி 31க்குள் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கருத்து மோதல் உண்டாகலாம். இதனால நீங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் அனுசரித்து போறது உங்களுக்கு நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் சரியாகும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மற்றும் அவர்களது நலனுக்காக பாடுபட வேண்டிய ஒரு சூழல் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையலாம். ஸோ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இந்த மாதிரி சிறு தொல்லைகள் கண்டிப்பா இருக்கலாம். எப்பேற்பட்ட தொல்லை வந்தாலும் நீங்க அனுசரித்து போகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்க போகுது. அதே போல மேச ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. என்ன பரிகாரம் இந்த நேரத்துல நீங்க செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்க மனதார வணங்கி வந்தீங்கன்னா நல்ல விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல பெருமாள் கோவிலில் உள்ள கருட மூர்த்தியை நீங்க மனதார வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறு தொல்லை சிறு பிரச்சனை அனைத்துமே சரியாகும். மேச ராசி நேயர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் 24, 25 மற்றும் 26. அதே போல உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் 6 மற்றும் 7. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மேச ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி 31க்குள் கிரக மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைந்து நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் படக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.